வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் உறுதி இலவச தேர்வு காலையில் எல்லோரும் டெஸ்ட் எழுதிருப்பீங்க. ஓகேங்களா, அதுக்கான கீ ஆன்சர் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 6வது டெஸ்ட்டு தமிழ் மேக்ஸ் ரெண்டுக்குமான டெஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள் அழகு 2 சொல்லகராதியில் ரிவிஷன், அடுத்ததாக எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரீசனிங். ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாங்களா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், எதிர் சொல் எழுதுக. ஓகேங்களா, சொல்லுக்கான எதிர் சொல் ஈதல். ஈதல்னா என்ன? யாருக்காச்சும் நம்ம ஒரு பொருளை கொடுக்கறது. ஓகேங்களா, அதுதான் ஈதல்னு பொருள்படும். அப்போ கொடுக்கறதுக்கு எதிர் சொல் என்னவா இருக்குன்னா, ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு பொருளை வாங்கிக்கிறது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே பாருங்கள் ஏற்றல். ஏற்றல்னா என்ன? ஒருத்தர் கொடுக்குறத நம்ம ஏற்று வாங்கிக்கிறது. ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் ஏ இந்த கேள்விக்கான சரியான விடை எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ ஏற்றல். ஓகேங்களா, வாய்த்தல்னாலும் நம்ம கொடுக்கறது தான் பொருள்படும். ஓகேங்களா, அப்போது இந்த கேள்விக்கு சரியான விடை என்னென்னா ஏற்றல். அடுத்த கேள்வி பாருங்கள், தலை இச்சொல்லுக்கு இணையான வேர் சொல்லை கண்டறிக. இது ரொம்ப எளிமையான கேள்வி தான். ஓகேங்களா, தலைனா என்ன சொல்லுவோம்? சிரசு. ஓகேங்களா, சிரசுனா என்ன பொருள்படும்? தலைன்னு பொருள்படும். ஓகேங்களா, அடுத்ததான் முதன்மை, தலை சிறந்த. ஓகேங்களா, தலை சிறந்தனா என்னென்னா முதன்மையானன்னு பொருள்படும். ஓகேங்களா, தலை என்ற சொல் முதன்மையும் குறிக்கும், சிரசு என்பதையும் குறிக்கும். அப்போ ஆன்சர் என்ன இந்த கேள்விக்கு? ஆப்ஷன் டி முதன்மை சிரசு. அடுத்த கேள்வி பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஓகேங்களா, பல சொற்கள் இருக்குது. இது எல்லாம் எந்த ஒரு பொருளை தருதுன்னு பார்க்கணும். வெற்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? வெறுப்புன்னு நம்ம சொல்பொருளில் படிச்சிருந்தாலே இந்த கேள்விக்கு ஆன்சர் ஈஸியாக பண்ணியிருக்கலாம். வெறுப்புனா எதை குறிக்கும்னா மலை. சிலம்பு, பொறுப்பு, குன்றுனாலும் மலையை தான் குறிக்கும். ஓகேங்களா, மலையில் சின்னதாக இருக்கிறத குன்றுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போது சரியான விடை எது? ஆப்ஷன் சி மலை. இதில் அடுத்த கேள்வி, அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. பாருங்க, ஃபஸ்ட்டு அகரவரிசை நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு மேலே என்ன வரும்? ஆ ஆ இ வரும், கீழே இக்கு இங்கு வரும். ஓகேங்களா, இக்கு ப்ளஸ் ஆ, கா, கா, கி இந்த வரிசையில் தான் போகணும். நம்ம அகரவரிசை பொறுத்த வரைக்கும் ஹரிசாண்டலில் தான் போகணும். ஓகேங்களா, ஹரிசாண்டலில் தான் போகணும், வெர்டிக்கலில் பார்க்கக்கூடாது. ஹரிசாண்டல் முடிச்சுட்டு தான் கா வரிசை முடிச்சுட்டு தான் ngா வரிசை வரணும். அதுக்கடுத்து சா வரிசை, அதுக்கடுத்து தான் நா டா நானு வரிசையாக இப்படி தான் வரணும். ஓகேங்களா, இந்த கேள்வியை பார்த்துடலாம். குன்று, செங்கடல். ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா குன்று, செங்கடல், தக்காளி, பஞ்சு, வெந்தயம், குன்று. பாருங்கள், கா வரிசையில் கூ வந்துடுங்களா, கா வரிசையில் கூ வந்துடும். அதுக்கு அடுத்ததா காங்கா சா வரிசையில் சே. ஓகேங்களா, கா வரிசையில் சே செங்கடல். அதுக்கு அடுத்ததா தா வரிசை வரும், நா டா நா தா. ஓகேங்களா, தா வரிசை தான் வரும். தால தக்காளி வந்தது, தாக்கு அப்புறம் நா பா. ஓகேங்களா, வேன்றது வா வரிசை. அதுக்கு அடுத்தது இந்த குன்று வராது. ஓகேங்களா, இது டைப்பிங் மிஸ்டேக், இந்த குன்று வராது. ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி செங்கடல், குன்று, செங்கடல், தக்காளி, பஞ்சு, வெந்தயம். ஓகேங்களா, இந்த லாஸ்ட்டில் இருக்கிற குன்று வராது. ஓகேங்களா, இதுதான் சரியான விடை, ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி தான். கும்பகோணத்துக்கான மறு பெயர் என்ன? குடந்தை. ஓகேங்களா, இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் இந்த டெஸ்ட் ஈஸியாக தான் இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 45+ தாராளமாக எல்லாராலையும் போடக்கூடிய ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். ஓகேங்களா, தமிழில். அடுத்து பாருங்கள், பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக. எதிர்த்தாப்பில் ஒரு டீ ஸ்டால் இருக்குது. இதுக்கு என்ன வரும்னா, எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது. இங்கே பாருங்கள், எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்குதுன்னு இருக்குது. இருக்குதுன்னு என்பது பேச்சு வழக்கு சொல். இதில் எதிரில் ஒரு டீ ஸ்டால் இருந்தது, இங்கே இருக்குதுன்னு இருக்குது, இங்கே இருந்ததுன்னு இருக்குது. ஓகேங்களா, எதிர்த்தாப்பில் ஒரு டீ ஸ்டால் இருக்கும். அப்போ இதுவும் இல்லை. கரெக்டாக இதுக்கு பொருந்துகிற மாதிரி இருக்கிறது எதுனா, எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது. ஓகேவா? ஓகேங்களா, அடுத்த கேள்வி, ஆழி இருபொருள் தருக. ஒரு சொல்லுக்கான இருபொருள் தருக. ஆழினாலே மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கடல். ஓகேங்களா, அடுத்ததாக மோதிரம் வருமானு கேட்டிங்கன்னா வரும். கணையாழி படிச்சிருக்கீங்களா? கணையாழினா எதை பொருள்படும்? மோதிரம் தான் பொருள்படும். ஓகேங்களா, அந்த ஆழி அதை மீன் பண்ணி தான் மோதிரம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆழி என்ற சொல்லுக்கான இருபொருள் கடவுள், மோதிரம். அடுத்து பாருங்கள், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வலசை போதல்னா என்னது? பறவைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. ஓகேங்களா, மைக்ரேஷன் ஆகிறது தான் வலசை போதல்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், காடுகள் இடம்பெயராது. மனிதன் இடம்பெயர்தலையும் நம்ம வலசை போதல்னு சொல்ல மாட்டோம், விலங்கையும் சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? பறவைகள் இடம்பெயர்தலில் தான் வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்த கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்களை கண்டறிக. சொல். ஓகேங்களா, சொல்லுக்கு என்னென்ன இருக்குது? மொழின்னு சொல்லலாம், பதம்னு சொல்லலாம், அடுத்ததா கிளவி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, சொல்லுக்கான வேறு சொற்கள் மொழி, பதம், கிளவி. இதில் பாருங்கள், பதம் நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்குது, பதம் இருக்குது, மொழி இருக்குது. அப்போது ஆப்ஷன்
சி. ஓகேங்களா, பதம் மொழி எதுக்கு? சொல்லுக்கான வேறு சொற்கள். ஓகேங்களா, ஒரு பொருள் தரும் பல சொற்களில் சொல்லுக்கு இத்தனை சொற்கள் இருக்குது. அடுத்த கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிக. பொக்கிஷம்னா செல்வம். ஒரு ஐஃபோன் வரணும். பொக்கிஷம்னா என்ன? செல்வம். சாஸ்தி அப்படின்னா மிகுதி, அதிகமாக இருக்கிறத குறிக்கும். அடுத்து விஸ்தாரம், பெரிய சைஸாக இருக்கிற ஒரு லேண்டை என்ன சொல்லுவோம்? விஸ்தாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விஸ்தாரம் தான் பெரும் பரப்பு. அடுத்து பாருங்கள், சிங்காரம். சிங்காரம்னா விகாரம்னு இருக்குது. அப்போது இதுதான் தவறான விடை. நம்ம கொஷினில் பொருந்தாத சொல்லை தான் கண்டறிய சொல்லியிருக்காங்க. அப்போது சிங்காரத்துக்கு விகாரம் பொருந்தலை. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை இதுதான். ஓகேங்களா, சிங்காரம்னா அழகுன்னு கூட வந்துடலாம், அப்படின்னு வந்திருந்தா பொருந்திருக்கும். இங்கே விகாரம்னு வந்திருக்கு, அதனால் இதுதான் தவறான விடை. 10வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. ஓகேங்களா, அடுத்த கேள்வி, பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். ஆரப்போடுதல் தொடர் கூறும் பொருள் தெளிக. ஓகேங்களா, பொருள் ஆரப்போடுதல் அப்படின்னா எதை குறிக்கணும்? ஒரு விஷயத்தை ஆரப்போடுப்பா, பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். ஆரப்போடுதல்னா என்னென்னா கொஞ்ச நாள் போகட்டும், பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா, அப்போது இதில் பாருங்கள், தவித்தல், போட்டுதல், ஏமாற்றம், இது மூணும் வராது. தாமதித்தல். உங்களை ஆரப்போடுதல்னா எதை குறிக்கும்? தாமதித்தல். அப்போது இந்த கேள்விக்கான சரியான விடை தாமதித்தல். ஓகேங்களா, அடுத்ததாக பொருந்தா சொல்லை கண்டறிக. கேண்மைன்னு கொடுத்துருக்குறாங்க, உடனே பொருள் கேட்டிருக்காங்கன்னு நட்பை போட்டுறக்கூடாது. ஓகேங்களா, கேள்வியை நல்லா படிக்கணும். பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதில் எது பொருந்தலை? நட்பு. கேண்மைனா என்ன? ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது நட்பை தான் குறிக்கும். அப்போ நட்பு, உறவு, தோழமை, இது எல்லாமே கேண்மைக்கு உரிய பொருள்கள். கொஸ்டினில் பொருந்தாத சொல்லை கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் சி பிரிவு என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை. இதில் ஆப்ஷன் சி பிரிவு என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக. அதிக அளவில் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா புக்கில் இருக்குது இந்த கொஸ்டின், நிறைய எக்ஸாம்ஸில் ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த கொஸ்டினை மறந்துடாதீங்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. என்ன வரும்னா ஏனெனில். ஓகேங்களா, என்ன வரும்? ஏனெனில். இதை நிறைய டைம் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, புக்கிலே இருக்குது. ஓகேங்களா, அதனால் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகம். இன்னொன்று, நம்ம எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்ச கேள்வியை நம்ம தப்பு பண்ணாமல் எழுதிட்டு வந்தாலே நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. இப்போது எக்ஸாமுக்கு போகிறீங்கன்னா தெரிஞ்ச கொஸ்டினை நீங்கள் தப்பு பண்ணாமல் வந்தீங்கனாலே கன்ஃபார்ம் உங்களால் நல்ல போஸ்டிங்க்கு போயிட முடியும். ஓகேங்களா, தெரிஞ்ச கொஸ்டினே தப்பு பண்ணாதான் அந்த 1 மார்க் 2 மார்க்கில் வேலை பறி போயிடும். ஓகேங்களா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை திரும்ப ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பாருங்க, கோல் மீன், வெளி மீன், இதுவும் புத்தகத்தில் இருக்கிற ஒரு கேள்வி தான். நிறைய பேர் கொஸ்டினை டஃப்பாக கேளுங்க சார் அப்படின்லாம் சொல்கிறீங்க. பட் நான் புத்தகத்தில் இருக்கிறத வச்சு தானே கேட்க முடியும். நானாக ஓனாக க்ரியேட் பண்ணி கேட்டேன்னா எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, நிறைய கேள்விகள் புக்கில் இருக்கிற கேள்விகள் அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம புத்தகத்தில் இருக்கிறது தான் கேட்க முடியும். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புலாம் எப்படி கேட்க முடியும்? இப்படி தான் கேட்க முடியும் கேள்விகள். ஓகேங்களா, அதை புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டினை டஃப்பாக கேளுங்கன்னா புக்கில் இருக்கிறது தானே நம்ம கேட்க முடியும். ஓகேங்களா, புக்கில் ஒரு 10 கேள்வி இருக்குன்னா அதுலேருந்து தான் கேள்வி எடுப்பாங்க. ஓகேங்களா, அவங்க ஓனாக போகிறதுக்கு இந்த 10 கொஸ்டினும் தீர்ந்தால். ஓகேங்களா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த பேட்டர்ன் வரப்போகுது குரூப் 4க்கு. இந்த கொஸ்டின் எல்லாம் தீர்ந்தால் வேணால் ஒரு 4-5 எக்ஸாம்ஸ் போனால் வேணால் அவங்க வித்தியாசமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, மற்றபடி அவங்க புத்தகத்தில் இருக்கிறத தான் கேட்டு ஆகணும். இல்லை 10ஆம் வகுப்பு தரம்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் புக்கில் இருந்து தான் கேள்விகள் இடம்பெறும். அதனால் புக்கில் இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஒரு 7வது 8வது படிக்கிற பசங்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படி தான் புத்தகத்தில் இருக்கும். இல்லை நம்ம டிகிரி முடிச்சிருக்கோன்னா அந்த ஸ்டாண்டர்டுக்கான கேள்விகள்லாம் நீங்கள் புத்தகத்தில் எதிர்பார்க்கக்கூடாது. ஓகேங்களா, 6வது பையன் என்ன படிப்போனோ அது அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கேள்விகள் இருக்கும். ஓகேங்களா, அதனால் கஷ்டமாக கேளுங்கன்னு சொல்லிட்டு என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. ஓகேங்களா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பாருங்கள், கோல் மீன், வெளி மீன், விண்மீன். ஓகேங்களா, விண்மீன் தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. ஓகேங்களா, அடுத்த கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கடை சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள். கடை சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எல்லாம் என்ன எழுத்துக்கள்னு சொல்லுவாங்கன்னா கண் எழுத்துக்கள். நம்ம இன்றைக்கி டெஸ்ட்டில் பாரு மேக்ஸிமம் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ் நம்ம ஒரு டாப்பிக்கும் போட்டிருப்போம். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துருந்தாலே இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா, ஏன்னா இது எல்லாமே புத்தகத்தில் இருக்கிற கேள்விகள் தான். ஓகேங்களா, பொருந்தாத சொல்லை தெரிவு செய்தல். பாருங்கள், சரியான இணையை தேர்ந்தெடு. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சரியான இணை எது? ஓகேங்களா, இதெல்லாம் கரெக்டாக பொருந்திருக்கிற இணை எது? பாருங்கள், தாள்னா உயிர்னு இருக்குது, இது வராது. பனினா வேலை குறிக்குமா? அதுவும் வராது. அலைனா கடல் அலை குறிக்கும். ஓகேங்களா, இது அழைனா தான் கூப்பிடுன்னு வரும். இங்கே அலைன்னு இருக்குது. ஓகேங்களா, இதுவும் வராது. கரை ஆப்ஷனையே பாருங்கள், கரைனா அழுக்குன்னு இருக்குது. அப்போது இந்த கேள்விக்கு இதுதான் கரெக்டாக புரிஞ்சிருக்கு. கரைனா அழுக்குன்னு பொருள்படும். ஓகேங்களா, அடுத்த கேள்வி, ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. பூவிருந்த வள்ளி. பூவிருந்த வள்ளினா என்ன வரும்?
பூந்தமல்லி. ஓகேங்களா, மறு பெயர் பூவிருந்தவல்லியோட மறு பெயர் தான் பூந்தமல்லி. ஓகேங்களா, நீங்கள் அடுத்ததாக ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஓகேங்களா, அழகு 1, 2. அழகு 1ல் எழுத்து சொல், அடுத்ததாக 2வது சொல்லகராதி. இதில் கொஷினை நம்ம இன்னும் டஃப்பாக கேட்கலாம். ஓகேங்களா, அடுத்த கொஷின், சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். டேஷ் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். என்ன வரும் இதுக்கு? கொஸ்டின் நல்லா படிக்கணும். உணவு கொடுக்குறவங்க தான் உயிரை கொடுத்தவர்கள் அப்படின்னு அவங்க உணர்ந்துட்டாங்க. உணர்ந்துட்டு இந்த பாத்திரத்தில் டேஷ் இருக்குது, இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். என்ன வரும் பாருங்கள், அதனால் போட்டு பாருங்கள், கரெக்டாக வரும். உணர்ந்துள்ளேன்னு இருக்கா, அதுக்கடுத்து அதனால் அவங்க உணர்ந்துட்டாங்க, அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கிற உணவை பசியால் வாடுற மக்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, அதனால். அடுத்து பாருங்கள், ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. மன்னார்குடிக்கு மன்னூர், வன்னை, மசினங்குடி, இது 3மே வராது. மன்னார்குடிக்கு மன்னை. ஓகேங்களா, மன்னார்குடிக்கு மன்னை வரும். ஓகேங்களா, அடுத்ததாக சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. அறிஞர் அடக்கமாக இருப்பர், டேஷ் மூடர் ஆரவாரம் செய்வர். என்ன வரும்? கொஸ்டினை நல்லா படிங்க. அறிஞர் அடக்கமாக இருப்பார், ஆனால், ஓகேங்களா, படித்தவங்க அடக்கமாக இருக்கிறாங்க, ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வர். ஓகேங்களா, அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆனால். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது மருவு பெயர்? ஓகேங்களா, இதில் மருவு பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, மதுரை என்பது அதோட கரெக்டான பெயர் அதுதான், அதனால் மதுரை வராது. தஞ்சாவூரை மருவு பெயராக தஞ்சைன்னு எதுவும். ஆனால் கொஸ்டினில் மருவு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, மயிலாப்பூருக்கு மயிலைன்னு வரும். ஓகேங்களா, இதெல்லாம் தான் மருவு பெயர். ஓகேங்களா, அப்போது கோவை, கோயம்புத்தூரை என்னவா எழுதியிருக்காங்க, கோவைன்னு மருவில் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, கோவை. ஓகேங்களா, கொஸ்டினில் எது மருவு பெயர்னு கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூரை கோவைன்னு எழுதுறது தான் மருவு பெயர். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், அகர வரிசைப்படுத்துக. கேழ்வர், சாவகர், நல்குவர், நசையி, பொலிக்கும், மஞ்சை, போத்து. ஃபஸ்ட்டு இந்த கே எடுத்தோன்னா கா வரிசையில் வந்துடும். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வரப்போகுது. அப்போ 3 ஆப்ஷனில் இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், காக்கு அடுத்து சா வரிசை, காங்கா சா வரிசை. ஓகே, அதுக்கடுத்து தான் நா வரிசையில் பாருங்கள் 2 சொற்கள் இருக்குது. ஓகேங்களா, நசையின்னு ஒன்று இருக்குது, நல்குவர்னு ஒன்று இருக்குது. இதில் எது கரெக்டாக வரும்? ஓகேங்களா, இதில் எது கரெக்டாக வரும்னு நிறைய டவுட் இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம அகர வரிசை எழுதுவோமா, அதில் நா வரிசை எழுதிட்டோம். ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட்டு சொற்கள் ஃபஸ்ட்டு எழுத்துக்கள் ஒன்றா இருக்குது, அடுத்த எழுத்துக்களை கம்பேர் பண்ணோம். ஃபஸ்ட்டு எழுத்து ஒன்றா இருந்தால் சேமாக இருந்தால் அடுத்த எழுத்து கம்பேரிசனுக்கு போயிடணும். இங்கே பாருங்கள், சை இருக்குது, இங்கே இல்லு இருக்குது. நம்ம இந்த டேபிள் படி பார்த்தோன்னா கா, ngா, சா இப்படி வரிசை வருங்களா. இப்படி வந்துட்டு இல்லு வந்து கடைசியாக தான் வரும். ஓகேங்களா, இல்லுக்கு அடுத்து தான் லா வரிசை, காங்கா சானா டானா. இல்லு வந்து கடைசியில் வரும். ஓகேங்களா, ஓரளவுக்கு லாஸ்ட்டில் தான் வரும். அப்போது சா வரிசையில் இருக்கிற எழுத்துக்கள் தான் முதல்ல வரும். சா, சா, சீ, சீ, சூ, சூ, சே, சே, சை, சோ, சோ, சவுன்னு வரும். இங்கே சை இருக்குது. அப்போது இல்லு ஃபஸ்ட்டு வருமா, நல்குவர் வருமா, நசையி வருமானு கேட்டிங்கன்னா நசையி தான் வரும். 2வது இடத்துல சை தான் முதன்மையாக வரும், இல்லு அப்புறம் தான் வரும். ஓகேங்களா, அப்போது நசையி, நல்குவர். அதுக்கடுத்து தான் பா வரிசையில் பாருங்கள், போக்கு அடுத்து தான் பெரிய போ வரும். அப்போ இதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. பாக்கு அடுத்து தான் மா வரிசை, அப்போது மங்கை. அப்போ ஆன்சர் என்ன இதுக்கு? ஆப்ஷன் சி. ஓகேங்களா, இந்த மாதிரி 2வது எடுத்து கம்பேர் பண்ணுற மாதிரியும் கேள்விகள் வரும். ஒரு சில கேள்விகளை இன்னும் டஃப்பாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா 3வது எழுத்தை கம்பேர் பண்ணுற மாதிரியான கேள்விகளும் வரும். ஓகேங்களா, அதனால் கம்பேர் பண்ணி பார்க்க தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் சி இந்த கேள்விக்கு. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குகள், ஒலிமரபை வச்சு. ஓகேங்களா, இன்னும் நம்ம ஒலிமரபு கிளாஸ்லாம் வரல, இன்னும் அடுத்தடுத்த யூனிட்டில் அதுக்கான டாபிக்ஸ் வரும். ஓகேங்களா, இப்போது இதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்க. புலினா என்ன பண்ணும்? புலி உருமும். ஓகேங்களா, புலி உருமும். ஓகேங்களா, நம்ம அந்த டாபிக் பார்க்கும்போது டீட்டெயில்டாக என்னென்ன இருக்கோ எல்லா ஸ்டாண்டர்டில் இருக்கிறதையும் ஓல்டு புக் நியூ புக்கு எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஓகேங்களா, சொற்களை அகரவரிசைப்படி சீர் செய்தல், இதுவும் அகரவரிசை. இது ரொம்ப எளிமையானது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கா வரிசையிலே மொத்தமே இருக்குது. கடல் கா வரிசையில் ஃபஸ்ட்டு கா வரும்னு தெரிஞ்சோம். காக்கு அடுத்து என்ன வரும்? கூ வரும். கா கி கூ கூக்கு அடுத்து தான் கே கோ. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கடல், குருவி, கேணி, கோலம். அடுத்து பாருங்கள், ஊர் பெயர்களின் மறுவை அறிந்து பொருந்தா இணையை கண்டறிக. என்ன கேட்டிருக்காங்க? பொருந்தாத இணையை கண்டறிக. புதுச்சேரியோட மறு பெயர் புதுவை, கரெக்டு. நாகப்பட்டினத்துக்கு நாகை, கும்பகோணத்துக்கு குடுந்தை. அப்போது புதுக்கோட்டைக்கு புதுமைன்னு இருக்குது, புதுமை வருமானா வராது. புதுகை. ஓகேங்களா, புதுகைன்னு வந்தால் தான் புதுக்கோட்டை. அப்போ இந்த கேள்விக்கு என்ன கேட்டிருக்காங்க? பொருந்தாத இணை. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை எதுனா புதுக்கோட்டை, புதுமை. ஓகேங்களா, சரியான பதில்
பொருந்தாத இணை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. தலை, தலைக்கு என்ன வரும்? முறை, தலைமுறை. ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஏன்னா ஸ்கூல் பசங்க படிக்கிறது தானே இது. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு தான் இருக்கும். ஓகேங்களா? உடல்நிலை சற்று சரியில்லை, கொஞ்சம் வாய்ஸ் ஏதாச்சும் மாதிரி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. அப்போ அவனுக்கு 3 வயசு இருக்கும். அப்போ என்ன வரும் பாருங்கள், அப்போ 3 இதெல்லாம் நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்கும். அப்பொழுது அவனுக்கு 3 வயது இருக்கும். பாருங்க, அவனுக்கு 3 வயசுன்னு இருக்குது. அப்போ இது வராது. இதில் பாருங்கள், அப்போது அவனுக்கு 3ன்னு இருக்குது. அப்போ இது வராது. இதுலேயும் 3ன்னு இருக்குது. சரியான எழுத்து வழக்கு எதுனா ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, இதழ் இரு பொருள் தருக. ஓகேங்களா? ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இதழ என்னென்னு சொல்கிறான்? நாளிதழ், உதடு. நான் படிக்கிற நியூஸ் பேப்பர்னு சொல்லலாம், உதடுனும் பொருள்படும். ஓகேங்களா? இதழ்னா நாளிதழ், உதடு. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை நாளிதழ், உதடு. இதெல்லாம் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து, சரியான இணைப்பு சொல் தேர்க. இளையான்குடி மாரநாராயணரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லை. டேஷ் அன்று, நல்லா நான் வச்சுக்கோங்க, இங்கே ஃபுல் ஸ்டாப் இருக்குது. டேஷ் அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார். ஓகேங்களா? இதில் நம்ம நிறைய கொஷினை வந்து ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் நம்ம கிளாஸ் பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ இந்த கேள்வியும் பார்த்தோம் தான் நினைக்கிறேன். இந்த கேள்விக்கு ஆன்சர் என்னென்னா எனவே. இது புத்தகத்தில் இல்லை இந்த கேள்வி, பட் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். நிறைய பேர் ஈஸியாக இருக்குன்னு கேட்குறீங்க. இந்த கேள்வி எல்லாமே நிறைய கேள்விகள் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள். அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இளையான்குடி மாரநாராயண் வீட்டிற்கு விருந்தளிக்க தானியம் இல்லை. இங்கே என்ன வரும்? எனவே அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார். ஓகேங்களா? இதுக்கு நம்ம வீடியோஸ் தனியாக போட்டிருக்கோம் இணைப்பு சொல்லுக்கு. பார்க்காதவங்க அது பாருங்கள். அது பார்த்தா தான் எங்கே அதனால் வரணும், எங்கே எனவே, எங்கே ஏனெனில் வரணும்னு நமக்கு டீட்டெயில்டாக புரியும். ஓகேங்களா? இங்கே அதனாலும் ஆன்சர் வரும் நிறைய பேருக்கு தோணி இருக்கலாம். பட் எனவே தான் சரியான விடை. ஓகேங்களா? ஏன்னு நீங்கள் அந்த வீடியோவை போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்ததா, ஐ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பொருந்தாத பொருளை கண்டறிக. பாருங்கள், ஐ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பொருந்தாத பொருளை கண்டறிக. பாருங்கள், தலைவன், அசைநிலை, அழகு. இந்த 3மே ஐனா தலைவன் படிச்சிருப்பீங்க ஸ்கூல் புக்கில். ஆனால் நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் ஒன்று படித்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அதில் இந்த தலைவனும் கொடுத்துருப்பாங்க, அசைநிலை, அழகு. இந்த 3மே ஐக்கான பொருளாக கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன கொடுத்துருக்க மாட்டாங்க? அம்பு எதுக்கான ஒரு எழுத்து மொழி? ஏ. ஓகேங்களா? எல்லாருக்கும் தெரியும், ஏனா அம்பு. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஏன்னா பொருந்தாத பொருள் தான் கேட்டிருக்காங்க. பொருந்தாத பொருள் கேட்டிருக்கிறதால இதுக்கு பொருந்தாத விடை எதுன்னு பார்த்தோன்னா அம்பு. ஓகேங்களா? அடுத்ததா, சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. குயிலுக்கு கூடு. இதுவும் நிறைய டைம்ஸ் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. இதுவும் புத்தகத்தில் இருக்கிற கேள்வி தான். அதனால் இந்த கேள்வியும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. டேஷ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். ஓகேங்களா? ஆகையால்னு கொடுத்தாலும் ஆகையாலும் ஆன்சர் வரும். ஓகேங்களா? இந்த குயில் கொஷின் வந்தாலே அதனால் ஆகையால் ஆன்சரை மறக்கவே மறக்காதீங்க. குயிலுக்கு கூடு கட்ட தெரியும். ஏன்னா இது புத்தகத்தில் இருக்கிற கேள்வி. அவங்க டைரெக்டாக கேட்கணுன்னா இந்த கேள்வியை அப்படியே எடுத்து இந்த டாப்பிக்லேருந்து கேட்டுட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. உங்கள் ஊருக்கு அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன். ஓகேங்களா? இதில் உங்கள் ஊருக்குன்றதே பேச்சு மொழி தான். எல்லாமே மேக்ஸிமம் பேச்சு மொழியாக இருக்குது. இது நம்ம எழுத்து மொழியாக மாற்றணும். ஓகேங்களா? உங்கள் ஊருக்கு அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். பாருங்கள், இதுதான் ஆப்ஷன் பியில் தான் எல்லாமே கரெக்டாக பொருந்துது. ஓகேங்களா? அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, உங்கள் ஊருக்கு அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் அவனன்னு இருக்குது, உங்கள் ஊருக்கேன்னு இருக்குது, உங்கள் ஊருக்கேன்னு இருக்குது, இதுலேயும் அவனேன்னு இருக்குது. ஓகேங்களா? அவனை. ஓகேங்களா? அப்போது வர்றேன்னு இருக்குது. இதெல்லாம் பேச்சு வழக்கு. ஓகேங்களா? சரியான எழுத்து வழக்காக இருக்கிற சொல் தொடர் எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மாதங்கம், வாரணம், களிறு என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் தேர்க. இந்த வாரணம் நம்ம சொற்பொருள் படிக்கும்போது நிறைய டைம் இந்த வாரணத்தை இம்பார்ட்டன்ட் படித்து வச்சுக்கோங்க. நிறைய டைம் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் படிச்சிருந்தீங்கனால இந்த கேள்விக்கும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். இல்லை, சொல்லும் பொருளும்லேயே வாரணம்னு ஒன்று வரும். வாரணம்னா எதை குறிக்கும்னா யானை. இல்லை, யானையை மாதங்கம்னு குறிக்கலாம், களிறுன்னு குறிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, யானை. அடுத்ததாக, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. ஓகேங்களா? எண்ணெய்னா எண்ணெய் குறிக்கும். எண்ணெய் நம்ம எல்லாத்துக்கும் சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற எண்ணெய். அந்த எண்ணெயை எழுத்து வழக்கில் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? எண்ணெய்னா எண்ணெய். அடுத்து, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, குலை, தூரு, கதிர். இதில் கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது பாருங்கள். குலைனாலே என்ன வகையை சார்ந்ததாக தான் இருக்கும்? குலை வகையை சார்ந்ததாக தான் இருக்கும்.
ஓகேங்களா. நிறைய கேள்விக்கு இந்த மாதிரி கொஸ்டின்லேயே கூட ஆன்சர் வரும். ஓகேங்களா. அதனால் கொஞ்சம் பார்த்து படித்து ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், ஆ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பொருந்தாத பொருளை கண்டறிக. இதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட்லேயும் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஓகேங்களா. இது கவர்மெண்ட் மெட்டீரியலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஓகேங்களா. பாருங்கள், சிவன், திருமால், முருகன், நான்முகன், ஆ. ஓகேங்களா. ஆக்கான ஒரு எழுத்து ஒரு மொழி. நம்ம ஆக்கு தான் ஒரு எழுத்து ஒரு மொழி புத்தகத்தில் படிச்சிருப்போம். ஆனா பசுன்னு. ஓகேங்களா. ஆக்கும் ஒரு எழுத்து ஒரு மொழியில் பொருள் இருக்குது. தெரியாதவங்க நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்ம சேனலில் இருக்குது, அதை பாருங்கள். ஓகேங்களா. இதில் யாரை குறிக்காதுன்னு பார்த்தோன்னா முருகனை குறிக்காது. அப்போது சிவன், திருமால், நான்முகன்னா பிரம்மா. ஓகேங்களா. இந்த 3 பேரையும் குறிக்கிற ஒரு எழுத்து ஒரு மொழி எதுனா ஆ. ஓகேங்களா. அப்போது இந்த கேள்விக்கு பொருந்தாத பொருள் கேட்டிருக்காங்க. அப்போ பொருந்தாத பொருள் எதுனா முருகன். புரியுதுங்களா. இந்த மாதிரியும் கேள்விகள் வரலாம். ஏன்னா அந்த சொல்லுக்கு அந்த எழுத்துக்கு நிறைய பொருள் இருக்குது. அடுத்ததா இரு பொருள் தருக. ஓடு. ஓடுனா நம்ம நார்மலாக ஓடுறதை குறிக்கும். ஓகேங்களா. அடுத்ததாக பாருங்கள், மேற்கூரை. நம்ம ஓட்டு வீடுலாம் அந்த காலத்தில் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. அந்த ஓடு தான் மேற்கூரை அப்படின்னு குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இரு பொருள் தருகல ஓடுனா ஓடுதல், மேற்கூரை. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தேர்ந்தெடுக்க. மாலை. இதுவும் ஈஸி. பூமாலை, மாலை பொழுது. ஓகேங்களா. பூக்களால் செய்யப்பட்ட மாலை. அடுத்ததாக ஈவினிங், மாலை பொழுது. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, சி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள். இது டைரக்டான கொஸ்டின், நம்ம புத்தகத்திலே இருக்கும். சீனா என்ன? இகழ்ச்சி. ஓகேங்களா. அடுத்ததாக அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். மட்டைக்கூடை, தட்டைக்கூடை, பூக்கூடை, பழக்கூடை. காங்காச்ச வரிசையில் என்ன வரணும்? ஃபஸ்ட்டு தா வரிசை தான் வரும். அதுக்கு அடுத்து தான் நா, தா, நா, பா, மா. ஓகேங்களா. தானா பாமா. அப்போ ஃபஸ்ட்டு தா வரிசை வரணும். நா வரிசையில் அதுக்கு அடுத்து தான் பாலை பாருங்கள், பழக்கூடை, பூக்கூடைன்னு இருக்குது. அப்போ பாதா வரணும். பாக்கு அடுத்து தான் பாப்பா, பீ, பூ, பூ. ஓகேங்களா. அப்போ பூன்றது அதுக்கு அடுத்து தான் வரணும். அதுக்கு அடுத்து தான் மா வரிசை. அப்போ ஆன்சர் என்ன? தட்டக்கூடை, பழக்கூடை, பூக்கூடை, மட்டைக்கூடை. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி. ஓகேங்களா. அடுத்ததா இரு பொருள் தருக. என்ன? இரு பொருள் தருக. துய்ப்பது. துய்ப்பதுனா எதை குறிக்கும்னா நம்ம கற்றலை குறிக்கும். அப்புறம் தருதல். ஓகேங்களா. ஏதாச்சும் கொடுக்குறதையும் துய்ப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கற்றல், தருதல். அடுத்ததாக பாருங்கள், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இணுக்கு. இணுக்குனா எதை குறிக்கும்? குச்சியோட பிரிவு தான் இணுக்கு. கீரை, வாழை முதலியவற்றின் அடியும் இணுக்குன்னு வராது. காய்ந்த இலையும் சருகுன்னு வரும். அப்போ இதுவும் வராது. நெல், புல் முதலியவற்றின் கொழுந்து, இதுவும் வராது. இதில் ஆன்சர் என்ன? குச்சியோட பிரிவு தான் இந்த இணுக்கு. அப்போது ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள், இரு பொருள் தருக. ஏறு. இந்த கொஷின் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கு எல்லாருக்கும். ஏன்னா இது கவர்மெண்ட் மெட்டீரியலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கொஷின். ஓகேங்களா. நீங்கள் அதில் இருக்கிற மொத்த டேட்டாவும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கேள்விக்கு ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஏறுனா நிறைய பேர் மேலே செல்னு இருக்குது, இதுவாக ஆன்சராக இருக்கும். இல்லை 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் மேலே செல்னு 2 ஆப்ஷன் வச்சுருக்கேன். இதில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்கும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இது 2மே ஆன்சர் இல்லை. ஓகேங்களா. இந்த கேள்விக்கான சரியான விடை எதுன்னு பார்த்தோன்னா, ஏறுனா ஆண் சிங்கத்தையும் காளையையும் குறிக்கும். ஓகேங்களா. ஏறு என்ற எழுத்து ஆண் சிங்கம், காளை என்பதை குறிக்கும். ஓகேங்களா. கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின் தான், பட் கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இன்பம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. இதுவும் ப்ரீவியஸாக டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்வி. நிறைய கொஷின் வந்து புத்தகத்தில் கேட்டிருக்காங்க, அதுவும் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. நம்ம புத்தகத்தையும் பார்த்துருக்கோம், ப்ரீவியஸ் இயர் கொஷினும் பார்த்ததால நிறைய கொஷின் நம்ம அங்கே பார்த்ததே இங்கே ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது புத்தகத்தில் இருக்கிற கேள்வி. நம்ம அதை தாண்டி வேறு ஏதாச்சும் புதுசாக இப்போ இந்த மாதிரிலாம் கேட்டோன்னா உங்களால் ஆன்சரே பண்ண முடியாது நிறைய பேரால். புரியுதுங்களா. புத்தகத்தில் அவங்க புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் இருக்க போகுது. ஸோ ஒரு சில கேள்விகள் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக கேட்கலான்னு தான் கேட்டிருக்குது. ஓகேங்களா. மொத்தமாக கஷ்டமாக வச்சுட்டாலும் உங்களால் எந்த கேள்வியுமே அட்டன் பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். ஓகேங்களா. அவங்க அந்த அளவுக்குலாம் டிஎன்பிசியில் கேள்வி வராது, புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் கேள்விகள் வரும். ஓகேங்களா. அதனால் புத்தகத்தில் இருக்கிற டேட்டாவை கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க, அதிலிருந்து தான் கேள்விகள் வரும். பாருங்கள், சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இதுக்கு ஆன்சர் என்ன? பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் வரும். ஃபஸ்ட்டில் பாருங்கள், இயற்கையை போற்றுதல் இன்பம் மரபுன்னு வருமா? வராது. பட்டுப்போன மரத்தை காண, பட்டுப்போன மரத்தை பார்த்தா நமக்கு இன்பம் வருமா? வராது. கதிர் முற்றியதும் இன்பம் தரும், இதுவும் வராது. பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் வரும், இன்பம் தரும். ஓகேங்களா. அடுத்ததாக பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஓகேங்களா. தாக்கு, வானிடி, முழக்கம், உறுதி சொல், இது எல்லாமே இதுவும் கவர்மெண்ட் மெட்டீரியலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். பட் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இந்த வானிடி இந்த சொல்ல நீங்கள் பிடிச்சிங்கன்னா போதும், இந்த கேள்விக்கான ஆன்சர் இடின்னு நீங்கள் போட்டுடலாம்.
ஓகேங்களா. இந்த மாதிரி ஆப்ஷனை கஷ்டமாகவும் செட் பண்ண முடியும், ஈஸியாகவும் செட் பண்ண முடியும். அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, இடி. அடுத்த கொஸ்டின், பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. அருகாமையில் இல்லை அருகாமையிலுக்கு நிறைய பேர் பக்கத்திலும் போட்டிருப்பீங்க, பட் அது கரெக்டு கிடையாது. ஓகேங்களா, பக்கத்திலும் வராது, கொஞ்சம் தூரத்திலும் பேச்சு வழக்கு. அண்மையில் இதுவும் வரும் நினச்சிருப்பீங்க, பட் இதுவும் இல்லை. அருகாமையில்னா சரியான எழுத்து வழக்கு என்னென்னா அருகில். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அருகில வச்சு நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கை கண்டறிதல். இலையிலே சாப்பாடு. ஓகேங்களா. இதில் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாரு, எல்லையிலே, எல்கையிலே, எல்லையிலேன்னு இருக்குது. எல்லையிலேன்னு சொல்கிறது எதனா இலையிலே, எழுத்து வழக்கு இலை. ஓகேங்களா, நம்ம வாழை இலையை கூட குறிக்கலாம். ஓகேங்களா, இலை சாப்பிட்றதுக்கு மேக்ஸிமம் வாழை இலையை தான் யூஸ் பண்ணுவோம். அந்த இலையிலே சாப்பிடு. ஓகேங்களா, இலையிலே சாப்பிடு. அடுத்து பாருங்கள், அடைப்புக்குள் உள்ள சொல்லை ஔவையார் கூற்றுப்படி தகுந்த இடத்தில் சேர்க்க. இடம். ஓகேங்களா, ஔவையார் கூற்று. இதே மாதிரி நம்ம திருக்குறள் கூற்றை வச்சு ஒரு கொஸ்டினை ப்ரீவியஸாக கேட்டாங்கன்னு நம்ம இதே டாப்பிக்கில் பார்த்துருப்போம். ஓகேங்களா, இங்கே ஔவையார் கூற்று. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஓகேங்களா, இந்த கேள்விக்கான சரியான விடை இதுதான். ஓகேங்களா. அடுத்ததாக 49, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வளர்ப்பிறை ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனில் வளர்ப்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சியளித்தது. ஃபஸ்ட்டு ஆப்ஷனே கரெக்டு தான். ஓகேங்களா, வளர்ப்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சி. அடுத்த ஆப்ஷன்லாம் பாருங்களா, வளர்ப்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சி இழக்கின்றது அப்படின்னு இருக்கு. அழுக்காகன்னு இருக்குது. கரெக்டாக பொருந்தது எதுனா ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா. அடுத்ததான் 50வது கேள்வி, கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள். இதுவும் கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து எடுக்கப்பட்ட கேள்வி தான். காக்கு பாருங்கள், ஒலி, முகில், நான்முகில், இது மூணுமே வராது. என்ன வரும், கானா கலைமகளை குறிக்கும். கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்கும் பொருள் என்னென்னா கலைமகள். ஓகேங்களா. இப்போ 50 கேள்விகள் பார்த்தோம். 50 கேள்விகளுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். ஓகேங்களா, தமிழில் 50க்கு 48 47 கொஞ்சம் ஈஸியான கேள்வி தான். ஓகேங்களா, ஒரு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நல்லா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக் சோர்ஸை பார்த்துருந்தீங்களா 45+ தாராளமாக எடுக்கலாம். ஏன் 48 49 கூட எடுக்கலாம். ஓகேங்களா, மார்க் கம்மியாக எடுத்திங்கன்னா அதுக்கோசம் கஷ்டப்படாதீங்க. இன்னும் நிறைய டெஸ்டஸ் இருக்குது, படிச்சுட்டே வாங்க. வீடியோஸும் நிறைய இருக்குது. வீடியோஸ் ஒரு டைம் பார்த்து புரியலன்னா இன்னொரு டைம் பாருங்கள். ஓகேங்களா, 20 நிமிஷம் 30 நிமிஷம் தான் இருக்கும். ஓகேங்களா, ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட போதும். இருக்கிற எல்லா டாபிக்ஸுக்கான வீடியோஸை நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். ஓகேங்களா, 2 டாபிக்ஸ்க்கான வீடியோ கவர் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க வீடியோஸ் பாருங்கள். வீடியோஸ் பார்த்துட்டு டெஸ்ட் எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன எழுதுறன்ற ஒரு புரிதல் வரும். ஓகேங்களா. அடுத்து தான் மேக்ஸுக்கு போயிடலாம். ஓகேங்களா, மேக்ஸில் 10 கேள்வி தான். ஆனால் 10 கேள்வியும் 10 மாடலில் இருக்கும். ஓகேங்களா, ஒரே மாதிரி சம்ஸ் இருக்காது. ஓகேங்களா, மேக்ஸுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப். என்னென்ன எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரீசனிங். ஓகேங்களா, 3 சம்மந்தமான கேள்விகளை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 3 தலைப்புகள் சார்ந்த கேள்விகள். ரொம்ப எளிமையான கேள்விகள் தான், ஆனால் ஒன்று ஒரு மாடலில் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எல்சிஎம்க்கும் நம்ம ஹெச்சிஎஃப்க்கும் டெஸ்ட் வச்சுருக்கிறோம். அதில் வந்து சம் இதில் ரிப்பீட்டும் ஆகிருக்காது. ஓகேங்களா, ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 24x², 36xy², 48xy. எல்சிஎம்னாலே ஃபஸ்ட்டு நம்ம நம்பருக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். 24, 36, 48. எனக்கும் உடல்நிலை ரொம்பவே சரியில்லை. டேப்லெட் போட்டு மேட்ச் பண்ணி நான் ரயில்வேஸ்க்கு வீடியோஸ் போடலான்னு போர்டில் எழுதிலாம் போட்டேன். பட் வீடியோஸே எடுக்க முடியல, அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் டேப்லெட்லாம் போட்டு ஒரு வழியாக சரி பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா, 24, 36, 48. அதுலேயும் ஒருத்தர் முன்னாடி இதே மாதிரி நான் கோல்டு ரொம்ப ஆகி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கீழே ஒருத்தவங்க வாய்ஸ் இரிட்டேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் கஷ்டப்பட்டு உங்களுக்காக வீடியோ போடுறேன், அந்த கஷ்டத்தை புரிஞ்சிக்காமல் வாய்ஸ் கேட்டால் இரிட்டேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது கேட்டது எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோஸ் போடுறோம், ஆனால் இதையும் ஒருத்தங்க குறை சொல்கிறாங்களேன்னு ஆயிடுச்சு. ஓகேங்களா, அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அது தவிர எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகேங்களா, 24, 36, 48. 12வது டேபிளில் போட்டுடலாங்களா ஸ்ட்ரைட்டாக. 2, 12, 24, 3, 12, 36, 4, 12, 48. திரும்பவும் போட்டோன்னா 2வது டேபிளில் போட்டோன்னா 1, 2, 2, 3 அப்படியே வரும். 2, 2, 4. திரும்ப 3வது டேபிள் 1, 1, 2. திரும்பவும் 2வது டேபிள். ஓகேங்களா, இதை போட்டோன்னா என்ன வரும், 12, 2, 24, 24, 3. 24, 2, 48. 48 ஒரு 24 சேர்த்தனா 52, 72. ஓகேங்களா, 72 × 2. 72 × 2 70 சேர்த்தனா 140. ஒரு 2, 2, 144. ஓகேங்களா, 144. 2 ஆப்ஷனில் 144 இருக்குது. ஓகேங்களா, அப்போது மிச்சம் நம்ம இப்போ கான்ஸ்டன்ட்டுக்கு போகணும். என்னென்ன கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, x². எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் நம்ம கிளாஸில் நிறைய டைம் சொல்லிட்டோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது சொல்லிட்டோம். பவரில் எது அதிகமாக இருக்கோ அதுதான் எல்சிஎம் வேல்யூவாக இருக்கும்.
இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் எக்ஸ், அப்போ என்னவாக இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்ததாக ஒய் ஸ்கொயர் ஒய், இது மூணுத்தில் பவரில் எது அதிகமாக இருக்குது ஒய் ஸ்கொயர். அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் 144 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா, ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி தான். ஆப்ஷன் டி 144 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா, அடுத்த கேள்வி இது ஒரு ரீசனிங் சார்ந்த கேள்வி. ஓகேங்களா, இன் ஏ மார்ச் ஃபாஸ்ட் 7 persons ஆர் ஸ்டாண்டிங் இன் ஏ ரோ, Q இஸ் ஸ்டாண்டிங் இன் லெஃப்ட் டு ஆர். ஓகேங்களா, Q வந்து லெஃப்டில் ஆருக்கு லெஃப்டில் நின்றுட்டுருக்காங்க, பட் ரைட் டு P. O is standing right to N and left to P. Similarly, S is standing right to R and left to T. Find out who is standing in the middle. ஓகேங்களா, இடையில் மிடில் யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி, நடுவில் யார் இருக்காங்கன்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஒரு அணிவகுப்பில் ஒரு வரிசையில் 7 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, ஒரு வரிசையில் 7 பேர் இருக்காங்க. நம்ம என்ன நம்பர் போட்டுக்கலாம் இப்போவே. ஒரு வரிசை அதில் மொத்தமாக ஒரு 7 பேர் இருக்காங்க. 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா, 7 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, நிற்கிறார்கள். ஆனவர் ஆருக்கு இடப்புறமாக. கொஷினில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிட்டுருக்கு. Q ஆனவர். ஓகேங்களா, இங்கே Q வரல, நீங்கள் மேலே இருக்கிற கொஷினை கம்பேர் பண்ணிக்கோங்க. Q ஆனவர் ஆருக்கு இடப்புறமாகவும். Q பார்த்தோன்னா ஆருக்கு இடப்புறமாக இருக்கார். அப்போ இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. ஓகேங்களா, ரைட்டு லெஃப்ட்டு. இந்த மாதிரி கேள்விகள் முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த ரீசனிங் சம், இந்த மாதிரி சம்ஸ். அதுக்கு அடுத்ததாக இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு கேட்குறாங்களே, இவங்களோட அப்பா இவங்களோட அம்மா, இந்த மாதிரி கேள்விகள் தமிழில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இடப்புறம் வலப்புறம் கேள்விக்கு இங்கிலீஷை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி உறவுமுறை சார்ந்த கேள்விகள் வந்தால் தமிழை ரெஃபர் பண்ணி போடுங்க. ஓகேங்களா, ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் படிக்கிறதுக்கு. பாருங்கள், Q இஸ் ஸ்டாண்டிங் லெஃப்ட் டு ஆர். அப்போ Qன்னு ஒருத்தர் இருக்கார், நம்பர் தேவையில்லை, நம்ம இப்படியே போடுவோம். Qன்னு ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா, அவர் எங்கே இருக்காருன்னா ஸ்டாண்டிங் லெஃப்ட் டு ஆர். ஓகேங்களா, இது லெஃப்ட்டு, ஆருக்கு லெஃப்ட்டில் இருக்கார். ஓகேங்களா, இது லெஃப்ட், இது ரைட்டு, இது ரைட்டுங்களா. Q யாருக்கு ஆருக்கு லெஃப்ட்டில் இருக்கார். ஓகேங்களா, Q இஸ் ஸ்டாண்டிங் லெஃப்ட் டு ஆர். ஓகேங்களா, லெஃப்ட் டு ஆர் இல்லையே, ரைட்டில் போயிடுதே. ஃபஸ்ட்டு போட்டதே கரெக்ட் தான் போல். Q இஸ் ஸ்டாண்டிங் லெஃப்ட் டு ஆர், ஆருக்கு லெஃப்ட்டில். ஓகேங்களா, பட் ரைட் டு P. அப்போ Pக்கு ரைட்டில் இருக்கார் இந்த Q. ஓகேங்களா, அடுத்ததாக O இஸ் ஸ்டாண்டிங் ரைட் டு N. ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. O இஸ் ஸ்டாண்டிங் ரைட் டு N அண்ட் லெஃப்ட் டு P. அப்போ ஓன்றவர் ரைட்டில் இருக்கார். யாருக்கு Nக்கு. அப்போ Nன்னு ஒருத்தர் இங்கே இருக்கார், அவருக்கு ரைட்டில் வந்து Nன்னு இருக்கார். ஓகேங்களா, O இஸ் ஸ்டாண்டிங் ரைட் டு N. அப்போது N இங்கே வரணும், P இங்கே இருந்தாங்களா, அப்போ N இங்கே O. ஓகேங்களா, O இஸ் ஸ்டாண்டிங் ரைட் டு N. முடிஞ்சிச்சிங்களா. அதுக்கு அடுத்ததாக O இஸ் ஸ்டாண்டிங் லெஃப்ட் டு, O இஸ் ஸ்டாண்டிங் ரைட் டு N அண்ட் லெஃப்ட் டு P. ஓகேங்களா, O வந்து Pக்கு லெஃப்ட்டில் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, Pக்கு லெஃப்ட்டில் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக சிமிலர்லி S இஸ் ஸ்டாண்டிங் ரைட் டு R. S வந்து ஆருக்கு ரைட்டில் இருக்காங்க. ஓகேங்களா, ஆனால் எங்கே இருக்காங்க, Q பக்கத்துலையா என்னன்னு குறிப்பில்லை. பொதுவாக எஸ்ன்றவங்க இந்த ஆருக்கு ரைட் சைடில் இருக்காங்க, சாரி ரைட் சைடில் இருக்காங்க. அப்போது இந்த பக்கத்தில். ஓகேங்களா, அடுத்ததாக அண்ட் லெஃப்ட் டு T. ஓகேங்களா, லெஃப்ட் டு T. அப்போது இதுக்கு எஸ்ஸுக்கும் பக்கத்தில் யார் இருக்காங்கன்னா T இருக்காங்க. ஓகேங்களா, ஃபைண்ட் அவுட் ஹூ இஸ் ஸ்டாண்டிங் இன் த மிடில். பாருங்கள், NOPQRST. மொத்தமாக 7 பேர். அதில் இந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 3 பேர், இடையில் இருக்கிறது Q. அப்போ இடையில் யார் இருக்காங்க, Q. இந்த மாதிரி கொஷின் வந்தால் இங்கிலீஷை ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. உறவுமுறை கேள்வி வந்தால் தமிழை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா, அடுத்த கேள்விக்கு போகலாம். HCF ஆஃப் 396 504 636. HCFக்கு நம்ம கிளாஸ் நடத்தலை, பட் சீக்கிரம் அதெல்லாம் நடத்திடலாம். ஓகேங்களா, HCFனா என்ன, 3 நம்பரும் பொதுவாக ஒரே நம்பரால் வகுப்படணும். 396 504 636. இடமே பத்தலை. 396, அடுத்ததாக 504, அடுத்ததாக 636. நம்ம எதுவுமே தெரியல, 2வது வாய்ப்பாட்டிலே போடுங்க. 19 2 38, பேலன்ஸ் 1 8 2 16, 25 2 50, 2 2 4, 3 2 6, 18 2 38. திரும்பவும் 2வது டேபிள்லேயே போடலாங்களா. திரும்பவும் பாருங்கள், 198 போட்டோன்னா 2வது வாய்ப்பாட்டில் எவ்வளோ வரும், 9 2 18, திரும்ப 9 2 18, 12 2 24, அடுத்ததாக 12 இருக்கும், 6 2 12, 15 2 30, பேலன்ஸ் 1 18 9. இது எல்லாம் பாருங்கள் 3வது வாய்ப்பாட்டில் வருங்களா. எல்லாமே 3வது வாய்ப்பாட்டில் வரும். இப்போ 3வது வாய்ப்பாடுக்கு போடுவோம். ஓகேங்களா, 33 வருங்களா. இங்கே பார்த்தோன்னா
12, 4 3 12, 2 3 6. அதுக்கு அடுத்ததாக 15, அப்போ 5 5 3 15, 3 3 9. அதுக்கு அடுத்ததாக இருக்கிறத பாருங்கள் 33 42. இது ரெண்டுமே மூணாவது வாய்ப்பாட்டில் வரும் ஓகேங்களா. ஆனால் 53 மூணாவது வாய்ப்பாட்டில் வராது ஓகேங்களா. இப்படி 3 நம்பரும் ஒரே நம்பரால் வகுப்பட்டால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு HCFக்கு போகணும் ஓகேங்களா. அப்படி 3 நம்பரும் வகுப்படலாம், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெப்போட இருக்கிறத பெருக்கி போட்டோன்னா அதுதான் HCFோட ஆன்சர். அப்போது 2 2 4 4 3 என்ன வரும் 12. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்கிற 12 ஓகேங்களா. ஆப்ஷன் பியில் இருக்கிற 12 ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் 12 டேபிளில் போட்டிருந்தீங்கன்னா ஒரே ஸ்டெப்போடு முடிஞ்சிடும். ஆனால் கேல்குலேட் பண்ண கஷ்டமாக இருக்கும். இப்படி போட்டிங்கன்னா ஒரு 4-5 ஸ்டெப்பு போகும் ஓகேங்களா. நம்ம 2வது டேபிள் 3வது டேபிள்னு போட்டோன்னா ஒரு 4-5 ஸ்டெப்பு போகும். பட் ஆன்சர் என்ன 12 ஓகேங்களா. அடுத்ததான் இந்த கொஸ்டினை பாருங்கள். ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF 16x³ y² 24xy³ z. மீப்பெரு பொது வகை எண் மீப்போவா காண்க. 16 ஃபஸ்ட்டு நம்பருக்கு மட்டும் கண்டுபிடிப்போம். 16 24 ஓகேங்களா. 16 24 8 டேபிள்லே போடலாங்களா. 2 8 16 3 8 24. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பை போட முடியாது, ஏன்னா 1வது வாய்ப்பாட்டில் மட்டும்தான் 2 3 வரும், மற்ற டேபிளில் வராது. அப்போ HCF என்ன 8. 16க்கு 24க்கும் HCF 8 ஓகேங்களா. ஒரே ஆப்ஷனில் தான் 8 இருக்குது. அப்போ ஈஸியாக இதுதான் ஆன்சர்னு போட்டுடலாம் ஓகேங்களா. நம்ம இப்போ கான்ஸ்டண்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எல்சிஎம்க்கு எப்படின்னா நம்ம இருக்கிற பவர்லேயே ஹையஸ்ட் பவர் எதோ அதுதான் எல்சிஎம். ஆனால் HCF எடுத்தோன்னா இருக்கிறதுலே கம்மியான பவர் எதுவோ அதுதான் HCF ஓகேங்களா. இப்போ பார்த்துடலாங்களா. இங்கே பாருங்கள் x³ இருக்குது, எக்ஸ் இருக்குது. அப்போது கம்மியான பவர் தான் HCF 8 ஆல்ரெடி இருக்குது. x³ எக்ஸான்னு பார்த்தோன்னா கம்மியான பவர் எது எக்ஸ் ஓகேங்களா. அடுத்ததாக y² y³ அப்படின்னு பார்த்தோன்னா y² தான் இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ. அப்போ என்ன வரும் y². அடுத்ததாக பாருங்கள் இங்கே Z இல்லவே இல்லை, இங்கே Z இருக்குது ஓகேங்களா. அப்போ Z ரெண்டுத்துலேயுமே இருந்தால் தான் HCF எடுக்கணும், ஒரு இடத்துல Z இல்லை. அப்போது இதோட ஆன்சரை முடிச்சுக்கணும். அப்போ ஆன்சர் என்ன 8xy² ஓகேங்களா. இதுவும் எளிமையான ஒரு சம்மு தான் ஓகேங்களா. கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், இந்த சம்மெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். அடுத்ததாக LCM ஆஃப் x³ + 1 x² - 1 x + 1 the whole square ஓகேங்களா. இந்த மாதிரி சம் எக்ஸாம்ஸில் நிறைய டைம் கேட்பாங்க. இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு x³ + 1 நம்ம a³ + b³ ஃபார்முலாவில் எழுதினோம். a³ + b³ ஃபார்முலா என்ன a + b a² - ab + b² ஓகேங்களா. a² - ab + b². இந்த ஃபார்மெட்டில் இதை எழுதிட்டா போதும். அப்போது a³ இருக்கிறதுல எக்ஸு, b³ இருக்கிற இடத்துல 1. ஏக்கு வந்து எக்ஸு, பிக்கு வந்து 1 ஓகேங்களா. இதை சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா. அப்போ என்ன வரும் x + 1 a² x² - ab பியோட வேல்யூ 1, அப்போது வெறும் எக்ஸ். அடுத்ததாக b² வேல்யூ 1. அப்போது இந்த டேர்முக்கு ஃபஸ்ட்டு டேர்முக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு x + 1 x² - x + 1 ஓகேங்களா. இந்த டேர்ம் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்ததாக அடுத்த டேர்முக்கு போவோம் ஓகேங்களா. இந்த டேர்மை முடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு டேர்மை. இப்போது செகண்ட் டேர்முக்கு போவோம். செகண்ட் டேர்மு x² - 1 இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது a² - b² ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா a + b × a - b. அப்போ என்ன வரும் x + 1 x - 1 ஓகேங்களா. x + 1 x - 1 அதுக்கு அடுத்ததாக x + 1 ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்குது ஓகேங்களா. x + 1 the whole square மூணாவது டேர்மை அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ கம்பேர் பண்ணலாங்களா. பாருங்கள் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் என்ன பவரில் எது பெருசாக இருக்கோ அதுதான். x - 1 இது x + 1 the whole square. இப்போ இந்த 3 டேர்மை கம்பேர் பண்ண போகிறோம் ஓகேங்களா. 3 டேர்மை கம்பேர் பண்ணோம். x + 1 இருக்குது, x + 1 the whole square இருக்குது, x + 1 இருக்குது. எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் பவரில் இருக்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா. பவரில் அதிகமாக இருக்கிறது எதுவோ அதுதான் எல்சிஎம்மாக இருக்கும். அப்போ x + 1 the whole square மூணுத்தையும் கம்பேர் பண்ணலதை x + 1 the whole square தான் வேல்யூ அதிகம், பவர் அதிகம், அதனால் அதை எழுதிக்கிறோம் ஓகேங்களா. மிச்சம் என்னென்னு இருக்குது x² - x + 1 அடுத்ததாக x - 1 ஓகேங்களா. இப்போது இந்த ரெண்டுத்தையும் மிச்சம் எது எது இருக்கோ அது மொத்தத்தையும் எழுதிக்கணும். அப்போ என்ன வரும் x - 1 அடுத்ததாக x² - x + 1 ஓகேங்களா. பவரில் எது பெருசாக இருக்கோ கம்பேர் பண்ணி அது எழுதிட்டோம். அதுக்கு அடுத்து தான் மிச்சம் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுனா அதுக்கு நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஆப்ஷன் டி பாருங்கள் x + 1 the whole square x + 1 the whole square x - 1 x - 1 அடுத்ததாக x² - x + 1 ஆன்சர் வந்துருச்சுங்களா. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை எதுனா ஆப்ஷன் டி ஓகேங்களா. ஆப்ஷன் டி. ஜஸ்ட் உங்களுக்கு a³ + b³ ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், இந்த சம்மை ஈஸியாக நீங்கள் போட்டு முடிச்சிடலாம். அடுத்ததாக பாருங்கள் m is the daughter of n இந்த மாதிரி உறவு முறை கணக்கு ஓகேங்களா. இதுக்கு வந்து நம்ம தமிழில் கம்பேர் பண்ணோம்னா ஈஸியாக நம்மளால் போட முடியும். m is the daughter of n, o is the son of n, also father of p. இதில் என்ன பிரச்சனைனா
சிம்பிளாக கசின்னு கொடுத்துட்டாங்கன்னா சித்தப்பா பெரியப்பாவான்னு தெரியாது, பெரியப்பா பசங்களான்னு தெரியாது, அத்தை பசங்க மாமா பசங்களான்னு தெரியாது, நிறைய கன்ஃபியூஷன் வரும் இந்த தமிழில் இங்கிலீஷில். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் தமிழில் படிச்சிங்கன்னா கரெக்டாக நமக்கு உறவு முறை எல்லாமே தெரியும். அதனால் ஈஸியாக இருக்கும் நமக்கு போகிறதுக்கு. இல்லை இந்த கொஷின் ஈஸி தான். பட் நிறைய கொஷின் வந்து கசின், நைஸ் இந்த மாதிரி நிறைய வார்த்தை கொடுப்பாங்க. அதுக்கு பொதுவான பொருளாக இருக்கும். ஆன்ட்டின்னு கொடுத்துட்டா சித்தப்பா அத்தை இவங்களையும் குறிக்கும், நார்மலாக இருக்கிறவங்களையும் குறிக்கும். ஓகேங்களா? அதனால் நிறைய பிரச்சனை வரும் அதில். இங்கிலீஷில் படித்தோம்னா தமிழில் படித்தோன்னா கரெக்டாக நமக்கு உறவு முறை கரெக்டாக புரியும். இல்லை இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு கரெக்டாக இங்கிலீஷே போதும். பட் நம்ம தமிழில் படிச்சிருந்தோம்னா தமிழில் புரிதல் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா இந்த கேள்விக்கு தமிழே நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? எம் என்பவர் என்னின் மகன். ஓகேங்களா? எம்முன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் யார்? என்னோட மகள். ஓகேங்களா? எம்முன்னு ஒருத்தர் இருக்காங்க. எம் என்பவர் என்னின் மகள். ஓகேங்களா? என்னோட மகள். ஓகேங்களா? என் என்பவன் என்னின் மகன் ஓ. ஓகேங்களா? என்னோட மகன் யார்? ஓ. ஓகேங்களா? மகன். அப்போ இது மகன். ஓகேங்களா? என்னோட மகன் ஓ, என்னோட மகள் வந்து எம். ஓகேங்களா? மற்றும் ஓ பி. ஓ வந்து மற்றும் ஓ வந்து பியின் அப்பா ஆவார். மற்றும் ஓ என்பவர் யார்? பியோட அப்பா. ஓ என்பவர் பி அப்பா ஆவார். பி மற்றும் என்னின் தொடர்பு என்ன? ஓகேங்களா? பியோட தொடர்பு என்ன? இதில் கிராண்ட் ஃபாதர். ஓகேங்களா? கிராண்ட் ஃபாதரும் பொருந்தும். ஆனால் என்ன கொடுத்துட்டாங்கன்னா மதர் தான் ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? என்னன்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட பொண்ணு பேர் எம். ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு மகன் இருக்காங்க ஓன்னு. அவங்களோட பையன் தான் இந்த பி. ஓகேங்களா? இந்த பிக்கும் என்னுக்கும் தொடர்பு என்னென்னா கிராண்ட் ஃபாதரும் வரலாம், கிராண்ட் மதரும் வரலாம். ஓகேங்களா? கொஷினில் கிராண்ட் மதர் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை கிராண்ட் மதர். ஓகேங்களா? இது உறவுமுறை சார்ந்த கேள்வி. அடுத்ததாக பாருங்க, அண்ட் ஆஃபீஸ் ஓப்பன் அட் 9 AM அண்ட் க்ளோசஸ் 5:30 PM. 9 மணிக்கு ஆஃபீஸ் தொடங்கி 5:30 மணிக்கு மூடுறாங்க. வித் ஏ லஞ்ச் இன்டர்வல் ஆஃப் 30 minutes. தென் த ரேஷியோ ஆஃப் லஞ்ச் இன்டர்வல் டு டோட்டல் பீரியட் இந்த ஆஃபீஸஸ். ஓகேங்களா? ஒரு அலுவலகம் 9 மணிக்கு தொடங்கி 5:30 மணிக்கு மூடப்படுகிறது. காலைல 9 மணிக்கு தொடங்கி 5:30 மணி வரலும் ஆஃபீஸ் இருக்குது. இடையே உணவு இடைவேளை லஞ்ச் பிரேக் ஒரு 30 minutes எனின் 30 நிமிடங்கள் எனின் உணவு இடைவேளைக்கும் மொத்த அலுவலக நேரத்திற்கும் உள்ள விகிதம் என்ன? உணவு இடைவேளை எவ்வளோ? 30 நிமிடங்கள். ஓகேங்களா? அப்போது 30 என்ன கேட்டிருக்காங்கன்னா விகிதம் கேட்டிருக்காங்க, ரேஷியோ கேட்டிருக்காங்க. அதனால் இடையில ரேஷியோ வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், 9 மணி 5:30 மணி. இப்போது இந்த 30 நிமிடத்திற்கும் இந்த அலுவலக நேரத்திற்கும் இருக்கிற ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்போ அலுவலக நேரம் எத்தனை மணி நேரம்னு நமக்கு தெரியணும். ஓகேங்களா? 9 மணி காலையில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 10 மணிக்கு 1 மணி நேரம், 11, 12, 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா? 8, ஒரு அரை மணி நேரம், 8:30 மணி நேரம். ஓகேங்களா? 8:30 மணி நேரம். 8:30 மணி நேரம்னா 1 மணி நேரத்திற்கு 60 நிமிடம். 1 மணி நேரத்திற்கு 60 நிமிடம். அப்போ 60 × 8 480 வரும். ஓகேங்களா? 6 8 48. ஸோ 480 நிமிடங்கள் வரும். ப்ளஸ் இந்த ஒரு 30 நிமிடங்களையும் சேர்த்தனா 510. அப்போ எவ்வளோ வரும்? 480யும் 30யும் கூட்டினோன்னா 510 நிமிடங்கள். இப்போ நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். எது எதுக்குன்னா உணவு இடைவேளைக்கு ஒரு 30 நிமிடங்கள், அலுவலக நேரம் 510 நிமிடங்கள். மணி நேரங்கள் 8:30 மணி நேரம் வந்துச்சு. அதை நம்ம நிமிடங்களாக 510ன்னு மாற்றிருக்கோம். ஓகேங்களா? 0க்கு 0 கேன்சல். ஓர் 3 3, எத்தனை 3 57 வரும்? 17 3 57. ஓகேங்களா? 10 3 30, ஒரு 7 3 27. ஓகேங்களா? சாரி 9 7 3 21. அப்போது 30 21 சேர்த்தோன்னா 51. அப்போது ஆன்சர் 1:17. ஆப்ஷன் ஏ இந்த கேள்விக்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்ததாக பாருங்கள், இதுவும் ஒரு ரீசனிங் சம் தான். கவுண்ட் த நம்பர்ஸ் 7% இன் 2 digit நம்பர்ஸ். ஈரிலக்க எண்களில் வரும் 7 என்ற எண்ணின் எண்ணிக்கை காண்க. ஓகேங்களா? எதுக்குள்ள 2 டிஜிட் நம்பர் 10ல் ஸ்டார்ட் ஆகி 99ல் முடியும். ஓகேங்களா? 2 டிஜிட் நம்பரில் 7 எங்கெங்கெல்லாம் எத்தனை டைம் வரும் அப்படின்றது தான் கேள்வி. ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக எதில் வரும்? 17, 27, 37, 47, 57, 67, 77, 87, 97. ஓகேங்களா? இது மட்டும்தான் நினச்சி நம்ம கன்ஃபியூஸ் ஆகி நிற்போம். ஓகேங்களா? எத்தனை டைம் வருது இதுவே? 1 2 3 4 5 6 7 8 9. 9 முறை மட்டும்தான் வருமானு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம 70 எடுத்தாலும் அதுலேயும் 7 வருதுங்களா? 2 டிஜிட் நம்பரு 71, 72, 73, 74, அடுத்ததாக 75, 76. 77 போடக்கூடாது, ஆல்ரெடி 77 இங்கே போட்டுட்டோம். இப்போ 78, 79. இப்போ மொத்தமாக கூட்டணும்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? வேறு எங்கேயும் 7 வராது.
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. அப்போ ஆன்சர் என்ன? 18 முறை வருது 7 என்ற எண். இலக்க எண்களில் 7 எத்தனை முறை வருது? 18 முறை வருது. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி 18. இதுவும் ஒரு ரீசனிங் சம் தான். அடுத்ததான் இந்த கேள்வி பாருங்கள். HCF ஆஃப் 2 நம்பர் இஸ் 8 விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் நெவர் பி த எல்சிஎம். இரு எண்களோட மீப்போமா மீப்போவா HCF 8 எனில் பின்வரும் எண்களில் எது அவ்விரு எண்களின் மீப்போமா எல்சிஎமாக இருக்க முடியாது. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, 2 நம்பரோட LCF வந்து 8னா அப்போது அந்த எல்சிஎம்மோட வேல்யூ என்ன, அந்த 2 நம்பரோட எல்சிஎம் வேல்யூ என்ன. இப்போ நம்ம உதாரணத்துக்கு 8 16 ஓகேங்களா, இதுக்கு நம்ம HCF போட்டோன்னா பாருங்கள், HCF போட்டோன்னா என்ன வரும்? 2வது டேபிள், சரி 8வது டேபிளில் போடுங்க. 1 8 8 2 8 16 ஓகேங்களா. இதுக்கு HCF 8 தான் வரும். ஏன்னா பாருங்கள், அடுத்த நம்பரை போட்டோன்னா ஒன்று 2வது டேபிளில் போடணும், 1வது டேபிளில் மட்டும்தான் வரும். 1 2ன்னு ரெண்டு நம்பரும் ஏதோ ஒரே டேபிளில் வகுப்படாது 1வது வாய்ப்பாடை தவிர. 1வது வாய்ப்பாடில் போட்டாலும் திரும்ப 1 2 தான் வரும். ஸோ இந்த 8 16க்கு HCF என்னவாக இருக்கும்? 8ஆக இருக்கும். ஓகேங்களா, அப்போது எல்சிஎம் கேட்டிருக்காங்க. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, HCFோட மடங்குகள் எது எதுவோ அதெல்லாம் எல்சிஎம்மாக வரும். ஓகேங்களா, HCFோட மடங்குகள் என்ன? 8வது வாய்ப்பாடில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே அதோட எல்சிஎம்மாக வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ அதுபடி பாருங்கள், 24 8வது வாய்ப்பாடில் வரும், 48 8வது வாய்ப்பாடில் வரும், 56 8வது வாய்ப்பாடில் வரும், 60 8வது வாய்ப்பாடில் வருமா? வராது. அப்போ இந்த கேள்விக்கு சரியான விடை எதுனா 60. ஓகேங்களா, எல்சிஎம்மாக 24 வரலாம், 48 வரலாம், 56 கூட வரலாம். ஓகேங்களா, நம்ம உதாரணத்துக்கு வேறு நம்பர் கூட போட்டு பாருங்கள். இப்போ 16 ஒரு 24 ஓகேங்களா, 24 16 போட்டு பார்ப்போம். 8வது வாய்ப்பாடில் போடலாங்களா? 2 8 16 3 8 24. இப்போ இதுக்கு பார்த்தோன்னா 2 3 இதுக்கு மேலே நம்மளால் எல்சிஎம் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ HCF என்ன? 8 ஓகேங்களா, 8. இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி பார்க்கலாங்களா? எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 2வது வாய்ப்பாடில் போட்டோன்னா 1 3, திரும்ப 3வது வாய்ப்பாடில் போட்டோன்னா 1 1 8 2 16 16 3 48. அப்போ 48ம் எல்சிஎம்மாக வரும். 8ன்னு HCF வர நம்பருக்கு எல்சிஎம் 48 வரும். அதே மாதிரி நீங்கள் 8க்கும் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல 8 16 ஓகேங்களா, இதுக்கு நம்ம HCF என்னவா போட்டோம்? 1 2 HCF 8ன்னு கண்டுபிடிச்சோம். இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி பார்த்தோம்னா 2 1 1 ஓகேங்களா. அப்போது 8 2 16. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 8ஓட அடுக்கு எது எதெல்லாம் வருதோ அதெல்லாம் அந்த HCF வேல்யூக்கான எல்சிஎம்மாக இருக்கும். இப்போ HCF 8ன்னு கொடுத்துருக்காங்கன்னா அதோட எல்சிஎம் வேல்யூ எப்படி இருக்கும்? 8ஓட மடங்கில் தான் வரும். ஓகேங்களா, 8ஓட மடங்கில் தான் வரும். ஏன்னா இரு எண்களோட HCF 8ஆக இருக்கணும்னு சொன்னதால் அதோட மடங்குகள் எல்லாமே எல்சிஎம்க்கு 8ஆல் தான் வரும். அப்படி பார்த்தோன்னா இந்த கேள்வியில் 60 மட்டும்தான் 8ஓட மடங்கு அல்ல. ஓகேங்களா, 8 8 64 போயிடும். அப்போது இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி 60. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் இந்த பிலோ ஆல்ஃபா நியூமரிக் சீரியஸ். கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆல்ஃபா எண் எழுத்துக்கள் தொடரின் அடுத்த வரும் உறுப்பை காண்க. இதுவும் ரொம்ப ஈஸி தான். நம்ம ரீசனிங் பார்க்கும்போது சொல்லியிருந்தோம், நீங்கள் ஃபார்வர்ட்லேயும் ஏபிசிடி தெரிஞ்சு வச்சுருக்கணும், பேக்வேர்ட்லேயும் ஏபிசிடி தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த செம்மை Z இருக்குது, Zக்கு முன்னாடி என்ன வரணும்? Y வரணும். ஓகேங்களா, ஆனால் Y இல்லாமல் அதுக்கு முன்னாடி எழுத்தான X வந்திருக்கு. அப்போது ஒரு எழுத்தை விட்டு அடுத்த எழுத்துக்கு போயிருக்காங்க. அப்போ இதுக்கு அடுத்து பாருங்கள், Xக்கு அடுத்து தான் VWX வரும். ஓகேங்களா, அப்போ இடையில் இங்கே Y இல்லை, இங்கே W இல்லை. அப்போ ஒரு எழுத்து தான் மிஸ் ஆகுது. ஓகேங்களா, அதன் அடிப்படையில் பார்த்தோன்னா Pக்கு அடுத்து என்ன வரணும்? Pக்கு முன்னாடி எழுத்து ஓகேங்களா, LMNO ஓகேங்களா, O வரணும். ஆனால் O மிஸ் ஆகி இங்கே என்ன எழுத்து வரணும்னா N வரணும். ஏன்னா பாருங்கள், ரிவர்ஸில் ஒரு எழுத்து மிஸ் ஆகி அடுத்தடுத்த லெட்டர் வந்திருக்கு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், Zக்கு அடுத்து Y மிஸ் ஆகி X வந்திருக்கு, Xக்கு அடுத்ததாக W மிஸ் ஆகி V வந்திருக்கு. அதே மாதிரி Pக்கு அடுத்ததாக O மிஸ் ஆகி ரிவர்ஸில் O மிஸ் ஆகி அதுக்கு முன்னாடி எழுத்தானே என்ன வரணும். ஆனால் என்னில் ஆப்ஷனில் பார்த்தோன்னா 2 லெட்டர் இருக்குது. ஓகேங்களா, 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறதுனா திரும்ப பக்கத்தில் ஒரு ஏபிசிடி கொடுத்துருக்காங்களா, ஏக்கு அடுத்து எத்தனை லெட்டர் மிஸ் ஆகிருக்கு பாருங்கள், BC 2 லெட்டர் மிஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்து தான் டிக்கும் ஜிக்கும் பாருங்கள், EF 2 லெட்டர் மிஸ் ஆகிருக்கு. அப்போது நமக்கு இங்கே P இருக்குன்னா Pக்கு அடுத்து என்ன வரும்? QR மிஸ் ஆகி என்ன வரணும்? S வரணும். அப்போ ஃபஸ்ட்டு லெட்டர் S, லாஸ்ட் லெட்டர் S. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஃபஸ்ட்டில் Nல் ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட்டில் Sல முடிகிற ஆப்ஷன் தான் சரியான விடை. அப்போ இந்த கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் A 2676 S. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்விக்கு இப்படியே நீங்கள் சிம்பிளாக போட்டு முடிச்சிடலாம். அடுத்த ஸ்டெப் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா, நம்பர் வச்சும் கண்டுபிடிக்கலாம், ஆனால் நமக்கு அது தேவையில்லாத வேலை. ஏன்னா ஆன்சர் நமக்கு Nல் ஸ்டார்ட் ஆகி Sல முடியும்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இதுவே நமக்கு போதுமானது. ஓகேங்களா,
இந்த மாதிரி சம் வந்தால் ஃபுல்லாக உட்காந்து எக்ஸாம் டைமில் போட்டுட்ருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு டைமை சேவ் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தமிழில் எவ்வளோ மார்க் வாங்கினீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ்னு போட்டு நான் 50 கேள்விக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு போடலாம். ஓகேங்களா? 45 40 எவ்வளோ வருதோ அதை போடுங்க. மேக்ஸ்னு போட்டு மேக்ஸில் 10க்கு எத்தனை 8 9 10 கூட வாங்கினீங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார தேர்வு வெற்றிகரமாக முடிஞ்சது. அடுத்த வார தேர்வு அலகு 1. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடி பார்த்த அலகு 1ல் இருக்கிற எழுத்து சொல், அந்த எழுத்து சொல்லுக்கும் அதுக்கு அடுத்ததாக சொல்லகராதியில் வர 3 சப்டாபிக்கும் சேர்த்து ஃபஸ்ட்டு 2 யூனிட்டுக்கான ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்படி பார்க்குறதால உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் ஆன்சர் மனப்பாடமே ஆகிடும். ஓகேங்களா? சொல்ல போனால் அதுதான் உண்மை. நீங்கள் படிச்சுட்டே ஒரே விஷயத்தை திரும்ப 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 படித்து அது உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஸ்டினை பார்த்ததும் ஆட்டோமேட்டிக்காக இதுதான் ஆன்சரை மார்க் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் அடுத்த டெஸ்ட்டில் மீண்டும் சந்திப்போம். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.